ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு பதில் சொல்லிடலாம். காலையில் முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் நம்ம வீட்டில் இருந்தது தான். அதை பறித்து நறுக்கிட்டு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம், வரமிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு இது ரெண்டும் மட்டும் போட்டு தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு எப்பயும் போல் நம்ம பொரியல் பண்ணுறது மாதிரி தான். வாழைப்பூ மட்டும் கொஞ்சம் முன்னாடியே போட்டு வதக்கிக்கணும். வேக லேட் ஆகும்ல, அதனால். அப்புறம் கீரை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிக்கலாம். தோப்பு இருக்கிறதுனால தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அப்புறம் கமெண்ட்ஸில் ஷார்ட்ஸில் நான் போடுற வீடியோவுக்கு சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு, சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் மதுரை தான் சிஸ்டர். மூணாவது இன்னொருத்தவங்க இன்னொரு ஐடியிலேருந்து அவங்க விளக்கு, அந்த 7 முகம் இருக்கிற விளக்கு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மானாமதுரையில் மண்பானை கூட்டுறவு தொழில் அப்படின்ற கடையில் தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே தான் வாங்கினேன். திருப்பி மறுபடியும் இன்னொரு டைம் அங்கே போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நிறையா இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வாங்குவோன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. மண்பானை இதுங்க தான் வாங்கலான்னு போயிருந்தேன். அப்புறம் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் அப்புறம் சாமி ரூமில் நான் பூஜை பண்ணுற அந்த விநாயகர் மனசில் அதுவுமே அங்கே தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம பொரியல் ரெடி பண்ணிட்டோம். அது வாழைப்பூ வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையும் சேர்த்துக்கிட்டேன். அன்றைக்கி கீரை நிறையா இருந்துச்சு. ஏன்னா அந்த காற்றடிச்சதுனால லைட்டாக அது சாஞ்சிடுச்சு, அந்த ஒரு வாது மட்டும். அதனால் அதிலேருந்து ஃபுல் கீரையுமே பறிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. அது சரி சாம்பார் செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கலாம். நிறையா போட்டுறாமல் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா கீரை வதங்கினதுக்கப்புறம் உப்பு நிறையாயிரும். அதனால் தேவையான அளவு லைட்டாக சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உதிரியாக வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு, பூண்டு குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டுக்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மதியானம் லன்ச் மட்டன் குழம்பும் உப்பு கறியும் செஞ்சுருந்தேன். அது வீடியோவாக எடுக்கலை, சும்மா கொஞ்சம் என்ன சமைச்சேன் அப்படின்றதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். சாதம் முன்னாடியே வச்சுருந்தேன். இது மட்டன் குழம்பு. இன்னொரு டைம் கூட மட்டன் குழம்பு நான் வீடியோ எடுக்கிறேன். நல்லா சிம்லேயே வச்சு தான் வேக விட்டுருந்தேன். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதுக்காக உப்பு கறியுமே சிம்மில் தான் வச்சு ரொம்ப நேரம் நல்லா வேக விட்டுட்டு சுருள லைட்டாக தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம், பட்டை மிளகா மட்டும்தான் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக மட்டும் பெப்பர் போட்டு இறக்கிக்கணும். உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும், ரொம்ப நிறையா சேர்த்துடாமல் பார்த்து. இது காலையில் செஞ்ச கீரையில் மிச்சம் இருக்குது. அப்புறம் ஊர்லேருந்து நம்ம கொண்டு வந்த புளியம்பழம் தான் காய வச்சு தட்டி உடச்சி வச்சுருக்கேன். அதில் உதுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.